ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விற்கான நல்வழியை காண்பித்து உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நான் வந்திருக்கின்றேன். எத்தனையோ விதமான இரக்கங்களை சோதனை என்கின்ற பெயரில் உன் வாழ்நாட்களில் நீ சந்தித்தாகிவிட்டது. சோதனை காலம் அனைத்தும் இக்கணத்தோடு முடிந்துவிட்டது. நல்ல நேரமும் நல்ல காலமும் உன் வாழ்வில் இக்கணம் முதல் ஆரம்பமாகி உள்ளது. முடிந்து போன பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. இனி நீ வரவேற்கப் போகின்ற இன்பம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும். உன்னுடைய காத்திருப்புக்கு நல்ல பதில் என்னிடமிருந்து நிச்சயம் கிடைக்கும். பிறர் வேண்டுமானாலும் உன்னை மதிக்காமல் இருக்கலாம், உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இறைவனிடத்தில் உனக்கு மதிப்பு மிக அதிகம். உன்னிடம் இருக்கும் ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் பக்தியும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இறைவனுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. அதனால் தான் இப்பொழுது என்னுடைய வாக்கினை நீ கேட்கும் பாக்கியமும் பெற்றிருக்கின்றாய். என் அருகில் மிகவும் நெருங்கி வந்திருக்கின்றாய். பணிவோடு நடந்து கொள்கின்றாய். இறைவனுக்கு நீ யார் என தெரிந்தால் போதும். பிறருக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. தெரிய வேண்டிய நேரம் வரும்பொழுது தானாக உன்னை பற்றிய உண்மைகள் அனைத்தும் புரிய வரும். அனைத்தும் புரிந்து உன்னிடம் உன் அன்பிற்காக தேடி வருவார்கள். உன்னுடைய வார்த்தைக்கு அப்பொழுது மதிப்பும் கொடுப்பார்கள். கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி ஒரு பொழுதும் நடக்கப் போவது இல்லை. நடந்து முடிந்த சில நிகழ்வுகள் உன் மனதை ரணமாக்கி இருக்கின்றது. கர்மாவின் பலனாக அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது. அத்தனையையும் நான் நிறுத்திவிட்டேன். காத்திருப்பு காலமும் முடிந்து விட்டது. கைமேல் பலனை பெறக்கூடிய காலகட்டம் இது. உனக்கான ஒவ்வொரு விடியலும் இன்பமயமான விடியலாக இருக்கும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அன்பான அழகான பொன்னான நாட்களை இனி நீ ஒவ்வொரு நாளும் பெறுவாய். இதை கேட்டு முடிக்கும் தருணம் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் விலகிவிடும். தற்போது நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்காதா? சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்கள் வராதா? இப்படியே கஷ்டத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றதே என்று வருத்தப்படாதே. உன் வாழ்விற்கான வசந்த காலத்தை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன். என் குழந்தைகள் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆசை ஆசையாக நடத்தி தர எனக்கும் ஆவல் அதிகமாக இருக்கின்றது. என் மீது தீவிரமான நம்பிக்கை கொண்ட உனக்கு உன் வாழ்விற்கான அத்தனை வளங்களையும் நலங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடப்பதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். உன் தேவை என்ன என்பதை அறிந்து அத்தனை தேவைகளையும் பூர்த்தியாவதை பார்த்து மெய்சிலிர்ப்பாய். பாவம் ஏதாவது செய்தோமோ என்னமோ, இப்படி நம் வாழ்வில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே என்று நினைத்து கதிகலங்கி போயிருந்தாயல்லவா? புண்ணிய காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாக இருக்கின்றது. நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை இனி வரும் நாட்களில் பெறப்போகின்றாய். பாவத்திற்கான பலனை அனுபவித்து முடிந்தாகிவிட்டது. அத்தனை பாவங்களும் தீர்ந்தது. புண்ணியத்திற்கான பலனை பெறக்கூடிய காலகட்டம் இது. இனி உன் மனம் முழுக்க சந்தோஷம்தான் இருக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளையும் யோசனைகளையும் வருத்தங்களையும் விட்டொழித்து விடு. பெரிதாக எந்த ஒரு சந்தோஷத்தையும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் காணவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இனி ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் குடிக்கொள்ளும். நீ பிறர் மத்தியில் நலமாக வாழ்ந்து காண்பிக்கப் போகின்றாய். என் வாழ்க்கையில் மட்டும் ஏனப்பா இத்தனை துன்பங்கள் என்று பல முறை என்னிடம் கேள்வி கேட்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனை துன்பங்களையும் முடித்து வைத்து உன் வாழ்விற்கான இன்ப காலகட்டத்தை இக்கணம் முதல் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். மீள முடியாத துன்பத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தபடி இருக்கின்றாய். அந்த துன்பத்திலிருந்து இக்கணம் நான் விடுவித்து இருக்கின்றேன். இனி யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய உடலும் மனமும் பலம் பெறப்போகின்றது. வலிமை இழந்து காணப்பட்டாய். அந்த அளவு துன்பம் உன்னை வாட்டி வதைத்தது. உன்னுடைய மிகப்பெரிய சோகத்திற்கு காரணம் நீ எடுத்த சில தவறான முடிவுகள்தான். அது என்ன என்பதை இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். பிறரிடம் எப்படி பேச வேண்டும், யாருடைய மனநிலை எப்படி என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சில விஷயங்களை எல்லாம் காலம் சோதனை என்கின்ற பெயரில் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. கற்றுக்கொண்ட பாடங்களை ஒரு பொழுதும் மறவாமல் பயன்படுத்தினால் வாழ்நாள் முழுக்க இன்பமயமாக இருக்கலாம். என் அன்பு குழந்தையே,
உன் வாழ்விற்கான அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க இந்த அறுபடை வீட்டு முருகன் ஒருவன் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை உயிராக நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் உன்னை சுற்றி ஏதோ ஒரு வடிவத்தில் நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ திருத்த நினைப்பவர்களை நான் திருத்தி காண்பிப்பேன். உன்னுடைய முயற்சி வேண்டுமானாலும் தோற்று போயிருக்கலாம், ஆனால் இந்த முருகனின் முயற்சி வெற்றிதான் பெறும். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் இருந்து உனக்கான வேலைகளை நானே செய்து முடிப்பேன். உன் கடமைகளை நீ சரியாக செய்ய நினைக்கின்றாய். பொறுப்பிலிருந்து சிறிதும் பின்வாங்காமல் நடக்க முயல செய்கின்றாய். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்துவேன். எந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் மன்றாடி காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக என்னால் உனக்கு பூர்த்தி செய்து கொடுக்கப்படும். எந்த ஒரு தாமதமும் இனி ஆகாது. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் நீ என்னிடம் எப்பொழுதும் கேட்கலாம். தகப்பனிடம் கேட்கின்ற உரிமை குழந்தைக்கு முழுவதுமாக இருக்கின்றது. அதை செய்து கொடுக்கக்கூடிய கடமையும் தகப்பனுக்கு இருக்கின்றது. அப்படி இருக்க எதற்காக பயம்? நீ கேட்கும் அத்தனையும் உனக்கு கிடைக்கும். உன் ஆசைகள் அத்தனையும் நியாயமானது. உன்னுடைய கோரிக்கைகள் அத்தனையும் உனக்கு பயனளிக்கக்கூடியது. அப்படி இருக்கையில் ஒரு பொழுதும் தாமதிக்க மாட்டேன். இனி உடனுக்குடன் செய்து கொடுத்து உன்னையே நான் ஆச்சரியப்படுத்துவேன். இனியும் உன் கண்களை நான் கலங்க விட மாட்டேன். உடலோடும் உயிரோடும் ஒன்றாக இருந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் வழி செய்வேன். வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு இருக்கும். அளவில்லாத பாசத்தோடும் உண்மையான பக்தியோடும் என் முன் வந்து நிற்கின்றாய். உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நலங்களும் உன்னை வந்து இனி சேர்ந்து கொண்டே இருக்கும். அளவில்லாத மகிழ்ச்சியை நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். விடிய போகின்ற ஒவ்வொரு தினமும் உன் வாழ்விற்கான நல்ல விடியலாக அமையும். சந்தோஷத்தை தரக்கூடியதாக நாளாகவும் இருக்கும். கவலைப்படுவதை விட்டுவிடு. அனைத்து கஷ்டங்களும் தீரப்போகின்றது. உன் மனம் மிகவும் பூரிப்படையக்கூடிய வகையில் அத்தனை அற்புதங்களும் நடக்கும். நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கூடுகின்ற அளவிற்கு அற்புதங்கள் இருக்கும். உன்னுடைய கடமையை சரியாக செய்து உன் வாழ்விற்கான நலனை நீ வரவேற்கப் போகின்றாய். இறைவனுடைய அருள் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக இறங்கி இனி அருள் மழையை பொழிய போகின்றது. இது எல்லாம் எப்படி நடந்தது என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வியப்புகள் இனி இருக்கும். அளவில்லாத மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். அத்தனையையும் பெற்று மிகுந்த பக்தியோடு எனக்கு நன்றி சொல்ல என் ஆலயத்தை நோக்கி வருவாய். நீ என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும். உன் பிரார்த்தனையை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாயோ அந்த அளவிற்கு இனி சந்தோஷத்தை அனுபவிப்பாய். நல்லது நடந்தே தீரும்.